தமிழா, நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொஞ்சு தொலைத்தாய். தமிழா, நீ பேசுவது தமிழா? தமிழர் பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதான்னு கேட்டா கண்டிப்பா நான் வீழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழர்களோட முக்கியமான பண்பாடு என்னங்கய்யா? வந்தவங்கள வரவேற்கிறதும் வாழ வைக்கிறதும் தாங்கய்யா. அன்றைய காலகட்டத்துல வழிப்போக்கர்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக நம்ம வீடுகள்ல திண்ணைகள் வைத்த வீடுகள்லாம் கட்டணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? 22 அடி சுவரை வீடை சுத்தி எழுப்பி வச்சுக்கிட்டு சுத்தி யார் என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சுவர் இடிந்து விழுந்து உயிர் பலி ஆறுதுன்னு நினைச்சு கூட நம்ம கவலைப்பட கிடையாது. இதுலயே தெரிய வேணாமாங்க ஐயா, நம்ம பண்பாடு நம்ம வளர்த்துட்டு இருக்கோமா, இழுத்து வச்சுட்டு இருக்கோமான்னு. வந்தார வாழ வைக்கிறவங்க வரவேற்கிறதுல மட்டும் சும்மாவா இருப்பாங்க? முதல்லாம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருப்போம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்களேன்னு அவங்கள நல்லபடியா உபசரிப்போம், அவங்களுக்கு வரவங்களுக்கு சாப்பிட நீர்மோர் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ஐயோ வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிடுங்கன்னு கொடுப்போம். ஆனா இப்பெல்லாம் என்ன கேட்போம் தெரியுமா? நீங்க டீ சாப்பிட்றீங்களா இல்ல காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறவங்க. அந்த கேள்விக்கு அவங்களும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. யாரு தாங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டா கொடுங்க சாப்பிட்றேன்னு சொல்ல போறாங்க. அவங்க இல்லைங்க நாங்க ஏற்கனவே சாப்பிட்டோன்ட்டோன்னு சொல்லுவாங்க. இளைஞனோட ஒரு வாழ்க்கையில முக்கியமான கட்டம் எதுவாங்கயா இருக்கும்? இளைஞனுடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டம் அவனுக்கு வாழ்க்கை துணை அமைகின்ற அந்த திருமணம் தான். ஐயா, வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேலைக்கு போகணுங்கய்யா. இப்போ அவன் ஏன் வேலைக்கு போகாதவனுக்கு பொண்ணு கொடுக்குறா? அவன் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிற இடத்துல இப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். போனோடனே இன்டர்வியூவில் மொதல் கேள்வி கேட்பாங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம பையனுக்கா அள்ளு விட்டுரும். போய் ஐ எம் அப்படி சொல்லிட்டு இழுத்து செஞ்சு ஒரு இங்கிலீஷில் பேசி அவன் ஒரு வேலைக்கு செலக்ட் ஆகிட்டானாலும் நீ உங்கள் ஊருக்குள்ளே தான்டா வேலை பார்க்க பாரு, உனக்கு தமிழ் நல்லா பேச தெரியுமான்னு கேட்பாங்க. நம்ம தாய் மண்ணில் தாய் மொழியில் வேலை பார்க்கறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுக்கிறது கூட இன்னொரு மொழியாக இப்போ மாறிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழரோட பண்பாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நாமளே பார்த்துக்க வேண்டியதுதான். திருமணங்கிறது முதல் காலத்தில் ஒரு வாரம் திருவிழாவாக நடக்கும். முதலாம் சொந்தக்காரங்களா கூடி இருந்து பொண்ணு பார்த்து பையன் பார்த்து பொண்ணோட குறையெல்லாம் நிறையா சொல்லி பையனோட குறையெல்லாம் நிறையா சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்ரிமோனி கல்யாணம் வந்துருச்சுங்கயா. பொண்ணு அழகா இருக்காளா? ஓகே. பையன் அழகா இருக்கானா? டபுள் ஓகே. அவங்களோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, குடும்பம் என்னன்னு எதை பற்றியும் பார்க்கறது கிடையாது. நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கய்யா. அந்த கல்யாணம் 3 மாசத்துல விவாகரத்துன்னு வந்து நின்றுது. அடுத்து குழந்தைகள் ஐயா, இப்போ எந்த குழந்தைங்களையும் அம்மா அப்பா வளர்க்குறாங்க, கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விட்டுறாங்கய்யா. தாத்தா பாட்டிகள் குழந்தைங்களுக்கு கதை சொன்ன காலம் போய் கூகுள் குரோம் கதை சொல்ற காலம் வந்துருச்சுங்கய்யா. அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் அதிக நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம்? பீஸா பர்கர் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். இப்படியே போயிட்டு இருக்கனால தான் நம்மளோட ஆயிலும் கம்மியாயிட்டே வருதுங்கய்யா. ஒரு அருமையான பாடல் வரிகள் ஒண்ணுங்கய்யா, வாலியவர்கள் எழுதுனது. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பாள், பேதை போல் அவள் இருப்பாள், மேதையாய் உன்னை வளர்ப்பாள், என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சுகம் இருக்கு. இது 100% உண்மையான வரிகள் ஐயா. நம்மளுடைய அம்மா அப்பா பேதையா இருந்தாலும் நம்மளை மேதையா வளர்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம படிச்சு முடிச்சு சம்பாரிச்சுட்டு என்ன தெரியுமா பண்றோங்கய்யா? அவங்கள போய் ஒரு விடுதியில தள்ளிடுறோம்யா. அந்த விடுதிக்கு பேர் தான் முதியோர் இல்லைங்கய்யா. அதனால்தான் சொல்றேன், நம்மளோட தமிழர் பண்பாடு இப்ப வீழ்ந்துகிட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைப்பேன்.